வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த சில்வா அல்ட்ரா மைண்ட் இஎஸ்பி சிஸ்டம் பத்தி தான். ஆமா. வாழ்க்கையே புரட்டி போடுற அளவுக்கு இதுல டெக்னிக்ஸ் இருக்குன்னு இந்த புத்தகம் ஒரு பெரிய வாக்குறுதி கொடுக்குது. ம் இது வெறும் சுய முன்னேற்ற புத்தகமா இல்ல அதுக்கும் மேலேயா? அது எந்த அளவுக்கு உண்மைன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம் வாங்க. கண்டிப்பா. இந்த புத்தகத்தோட மைய கருத்தே அது ரொம்ப சுவாரஸ்யமானது. சொல்லுங்க. நாம நம்ம மூளைய ஒரு தப்பான வழியில பயன்படுத்திட்டு இருக்கோம்னு சொல்லுது. ஓ, அப்படியா? ஆமா. கிட்டத்தட்ட ஒரு 99% பேர் பீட்டா அப்படிங்கிற மனநிலையில தான் வாழ்றோம். அது ஒரு பரபரப்பான மன அழுத்தமான நிலை. பீட்டா, சரி. ஆனா இத தாண்டி ஆல்பா அப்படிங்கிற ஒரு அமைதியான சக்தி வாய்ந்த நிலைக்கு எப்படி போறது? ம்ஹும். அங்க போய் நம்ம ஆழ் மனதையே எப்படி ரீப்ரோகிராம் பண்றதுன்னு கத்துக் கொடுக்கறது தான் இந்த புத்தகத்தோட முழு நோக்கமே. அப்போ இது வெறும் தத்துவம் மட்டும் பேசுற புத்தகம் இல்ல, ஒரு பிராக்டிக்கல் ஒர்க் புக் மாதிரி இருக்கு. கரெக்ட். ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு பயிற்சி வகுப்பு மாதிரி படிச்சதை உடனே செஞ்சு பார்க்கறதுக்கு இடமெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு கையேடு, அதே சமயம் ஒரு முக்கியமான எச்சரிக்கையையும் இது கொடுக்குது. என்ன அது? ஏற்கனவே மனரீதியா தீவிரமான குழப்பத்துல இருக்கிறவங்க ஆமா. இத ஒரு நிபுணரோட மேற்பார்வை இல்லாம தனியா முயற்சிக்க வேண்டான்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓ, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா சில சமயம் ஆழ் மனசுல புதைஞ்சு போன கடினமான நினைவுகள் மேல வர வாய்ப்பு இருக்கு. புரியுது. அப்படி வந்தா ஒரு உரிமம் பெற்ற சிகிச்சையாளரோட உதவியை நாடணும்னு சொல்றது அவங்களோட பொறுப்பான அணுகுமுறையை காட்டுது. சரி, அப்போ முதல் கேள்விக்கே வருவோம். இந்த பீட்டா ஆல்பான்னு சொல்றீங்களே, அது என்னது? ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர மாதிரி இருக்கு. ஹஹா, அது ஒண்ணும் பெரிய மர்மம் இல்ல. நம்ம மூளைய ஒரு காரோட கியர் பாக்ஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே, கியர் பாக்ஸ். பீட்டாங்கிறது 4வது கியர்ல நகரத்து டிராஃபிக்ல போற மாதிரி. ம்ஹும். ஒரே சத்தம், பரபரப்பு, கவன சிவரும், மன அழுத்தம் அதிகமாகும். நம்மளில் பெரும்பாலானோர் நாள் முழுக்க இந்த கியர்ல தான் வண்டியை ஓட்டிட்டு இருக்கோம். ஆமா, அது ரொம்ப உண்மை. ஆல்பாங்கிறது 2வது கியர்ல ஒரு அழகான மலைப்பாதையில பொறுமையா போற மாதிரி. வாவ். மனசு அமைதியா தெளிவா இருக்கும். புது யோசனைகள் வரும். இந்த புத்தகத்தோட முதல் இலக்கே அந்த டிராஃபிக் மோட்ல இருந்து இந்த மலைப்பாதை மோடுக்கு எப்படி நம்ம மனச மாத்துறதுன்னு கத்துக் கொடுக்கறது தான். சூப்பரான அனாலஜி. டிராஃபிக்ல இருந்து மலைப்பாதைக்கு போறது கேட்கவே நல்லா இருக்கு. அப்போ தீட்டா டெல்டா எல்லாம் என்ன? இன்னும் மெதுவான பயணமா? ஒரு வகையில அப்படிதான் சொல்லலாம். சரி. தீட்டாங்கிறது தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுவுல இருக்கிற ஒரு நிலை. ஓ, அந்த மந்தமான நிலைமை. ஆமா. சில சமயம் நமக்கு திடீர்னு ஒரு தீர்வு தோணுமே, அந்த மாதிரி ஆழமான உள்ளுணர்வு வர்ற இடம்னு சொல்லலாம். புரியுது. டெல்டாங்கிறது கியர் பாக்ஸே இல்லாம ஆழ்ந்த உறக்கத்துல மிதந்து போற மாதிரி. இது நம்ம உயர் நுண்ணறிவு, அதாவது ஹையர் இன்டெலிஜென்ஸ் கூட தொடர்பு கொள்ற நிலைன்னு புத்தகம் சொல்லுது. ஓகே. ஆனா நம்மளோட முக்கிய கவனம் பீட்டால இருந்து ஆல்பாவுக்கு வர்றதுதான். ஓகே, இப்போ தெளிவா புரியுது. ஆல்பா நிலைக்கு வர்றது மூலமா மன அழுத்தத்தை குறைக்கலாம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தலாம், உள்ளுணர்வை கூர்மையாக்கலான்னு புத்தகம் சொல்றது இப்போ இன்னும் அர்த்தமுள்ளதா இருக்கு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயமும் இருக்கு. என்னது? இந்த நுட்பங்கள் எல்லாம் சுயநலத்துக்காக மட்டும் இல்ல, பிறர் நலம் சார்ந்த மனப்பான்மையோட இதை அணுகணும்னு புத்தகம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. பிறர் நலம் சார்ந்த மனப்பான்மையா? அப்படின்னா? அதாவது மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும், இந்த உலகத்துக்கு சேவை செய்யணும்னு உங்களுக்கு எவ்ளோ ஆர்வம் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த டெக்னிக்ஸ் சக்தி வாய்ந்ததா வேலை செய்யும். சுயநலமா பயன்படுத்தினா அதோட சக்தி குறைஞ்சிடும்னு ஒரு எச்சரிக்கையும் இருக்கு. ஓ, அப்போ இது வெறும் மைண்ட் ஆக் மட்டும் இல்ல, ஒரு வாழ்க்கை முறை. எக்ஸாக்ட்லி. சரி, ஆல்பா நிலையை அடைஞ்சிட்டோன்னு வைப்போம். அந்த மலைப்பாதையில அமைதியா போனா மட்டும் போதுமா, இல்ல அங்க செய்யறதுக்குன்னு குறிப்பிட்ட பயிற்சிகள் இருக்கா? அங்கதான் விஷயமே இருக்கு. ஆல்பா நிலைய அடையிறது முதல் படிதான். சரி. அதுக்கு நீண்ட தளர்வு பயிற்சி, குறுகிய தளர்வு பயிற்சின்னு சில வழிகாட்டப்பட்ட தியானங்கள் இருக்கு. அத செஞ்சு ஆல்பா நிலைக்கு போனதும் அங்க நம்ம வாழ்க்கைய மாத்துறதுக்கு சில கருவிகளை பயன்படுத்தலாம். அதுல ஒண்ணுதான் இந்த மென்டல் வீடியோ டெக்னிக்னு நினைக்கிறேன். ஆமா. ஒரு பிரச்சனையை தீர்க்க வீடியோவை மனசு கூட ஓட்டி பாக்குறது. இது விளையாட்டு வீரர்கள் செய்யற விஷுவலைசேஷன் மாதிரியா? மிகச்சரியா சொன்னீங்க. விளையாட்டு வீரர்கள் எப்படி ஒரு பந்த சரியா அடிக்கிறத மனசுல ஓட்டி பாப்பாங்களோ அதே மாதிரி தான் இதுவும். ஆனா இது வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பொருந்தும். உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணுமா? முதல்ல இப்போ இருக்கிற நிலைமைய ஒரு வீடியோவா மனசுல ஓட்டுங்க. ரெண்டாவதா, உங்களுக்கு வேலை கிடைச்சு சந்தோஷமா இருக்கிறத இன்னொரு வீடியோவா உருவாக்குங்க. சரி, 2 வீடியோ. இந்த 2 வீடியோவையும் தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க மன ஆசானிடம் ஒப்படைச்சிட்டு தூங்கணும். ஒரு நிமிஷம்.
மன ஆசான்னா யாரு? ஏதோ மந்திரவாதி மாதிரி இருக்கே. அது ஒரு அருமையான கேள்வி. இங்க மன ஆசான்கிறது ஒரு உருவகம்தான். உருவகமா? ஆமா, அது ஏதோ அமானுஷ்ய சக்தி கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு அறிவாளி, ஒரு வழிகாட்டி. ஓகே. அது ஐன்ஸ்டீனா இருக்கலாம், உங்க எதிர்காலத்துல இருக்கிற நீங்களாவே இருக்கலாம், இல்லனா ஒரு அமைதியான ஞானி உருவமா இருக்கலாம். புரியுது. அந்த உருவத்துக்கிட்ட உங்க பிரச்சனைய மனசால ஒப்படைக்கிறீங்க. இது உங்க ஆழ் மனசுக்கு நீங்க கொடுக்கற ஒரு கட்டளை மாதிரி. ஆ, நான் தூங்கும்போது நீ இந்த பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடின்னு சொல்ற மாதிரி. கரெக்ட். இது ஒரு பவர்ஃபுல்லான உளவியல் நுட்பந்தான் அது. ஓ, அப்போ இது நம்ம ஆழ்மனசையே வேலை வாங்குற ஒரு டெக்னிக். சூப்பர். ஆனா பல சமயம் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையே நமக்கு தெரியாதே. ஆமா, நம்மளோட எதிர்மறை நம்பிக்கைகள், மனத்தடைகள் மாதிரி விஷயங்கள் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் ஆல்பா நிலையோட இன்னொரு சக்தி. பீட்டா நிலையில, அதாவது அந்த டிராஃபிக்ல இருக்கும்போது நம்ம மனசுக்குள்ள என்ன குப்பை இருக்குன்னு பார்க்கவே முடியாது. சரிதான். ஆனா ஆல்பான்ற அமைதியான நிலைக்கு வந்ததும் தண்ணில இருக்கிற தூசி மாதிரி எல்லா எதிர்மறை எண்ணங்களும் நம்பிக்கைகளும் தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு? உதாரணமா, பணம் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சின்ன வயசுல இருந்து நம்பிட்டு இருந்தா அது நம்ம வளர்ச்சியை தடுக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஒருத்தரை மன்னிக்க முடியாம மனசுல வச்சிட்டு இருந்தா அது ஒரு பெரிய தடையா இருக்கும். ஆல்பா நிலையில இந்த தடைகளை குர்த்திச்சு அதை நீக்கிறதுக்கான வழிகளையும் புத்தகம் சொல்லுது. சரி, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்களை சரி பண்ணிட்டோம். மற்றவங்களோட பழகுறத மேம்படுத்த, ஒரு நல்ல உறவை உருவாக்க ஏதாவது நுட்பம் இருக்கா? இருக்கு. அதுக்கு பேரு உடனடி இணக்க நுட்பம், அதாவது இன்ஸ்டன்ட் ராப்போ டெக்னிக். ஓ, இது மற்றவங்களோட ஒரு ஆழமான தொடர்பை உருவாக்க உதவுற ஒரு டெக்னிக். இதுல ஒரு சின்ன ட்ரிக் சொல்லிருக்காங்க. என்ன ட்ரிக்? ஒருத்தர்கிட்ட பேசும்போதோ இல்ல உங்க உள்ளுணர்வை நம்பி ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்கும் போதோ உங்க உள்ளங்கைய உங்க சுண்டு விரலால மெதுவா தொட்டுக்கணுமா. என்னது? சுண்டு விரலால உள்ளங்கைய தொட்டா போதுமா? இது ரொம்ப சிம்பிளா, கிட்டத்தட்ட வேடிக்கையா இருக்கே. அதுதான் விஷயமே. இது ஒரு உடல் ரீதியான தூண்டுதல், ஒரு பிசிக்கல் ஆங்கர். ஆங்கர். உங்க ஆல்பா நிலையில இருக்கும்போது இந்த செயலை செஞ்சு நான் அமைதியா நம்பிக்கையா இருக்கேன்னு உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தான். உங்க மூளை இந்த செயலுக்கும் அந்த மனநிலைக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்திடும். ஓஹோ. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் ஒரு முக்கியமான மீட்டிங்லயோ இல்ல ஒரு கடினமான உரையாடல்லையோ நீங்க இந்த செயலை செய்யறீங்களோ உங்க மனசு தானா அந்த அமைதியான நம்பிக்கையான நிலைக்கு வந்துடும். வாவ், இது ஒரு சீக்ரெட் கான்ஃபிடன்ஸ் பட்டன் மாதிரி. ஆமா, இது NLPல சொல்ற ஆங்கரிங் டெக்னிக் மாதிரி தான். சூப்பர். சரி, இந்த மைண்ட் ஹேக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். புத்தகத்தோட பேர்லயே ESPன்னு இருக்கு. ஆமா, இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். இது மனோசக்தி, எதிர்காலத்தை கணிக்கிறது, அடுத்தவங்க மனசை படிக்கிறத பத்தி பேசுதா? பலரும் இதுக்காக தான் இந்த புத்தகத்தை வாங்குவாங்க. நீங்க கேக்குறது புரியுது. ஆனா புத்தகம் ESPய நாம நினைக்கிற மாதிரி ஒரு அமானுஷ சக்தின்னு சொல்லல. அப்போ அதுக்கு ஒரு புது விளக்கம் கொடுக்குது. திறம்பட்ட உணர்ச்சி ப்ரொஜெக்ஷன், அதாவது எஃபெக்டிவ் சென்சரி ப்ரொஜெக்ஷன். ஓ, எஃபெக்டிவ் சென்சரி ப்ரொஜெக்ஷனா? ஆமா, அதாவது நம்ம உணர்வுகளை நம்ம ஐம்புலன்களுக்கு அப்பால கொண்டு போய் திறமையா பயன்படுத்துறது. இதுல சில சுவாரஸ்யமான பயிற்சிகள் இருக்கு. உதாரணத்துக்கு? முதல்ல சைக்கோமெட்ரி. சைக்கோமெட்ரியா? ஆமா, உயிரில்லாத பொருட்களுக்கும் ஒரு விதமான அதிர்வு, ஒரு ஆற்றல் இருக்குங்கிறது இதோட அடிப்படை. இது ஏதோ மாயாஜால மாதிரி இருக்கே. இல்ல, இது ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் ஹேக். உதாரணமா, நீங்க சிகரெட் பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறீங்க. சரி. உங்க சிகரெட் பெட்டிய கையில வச்சுக்கிட்டு ஆல்பா நிலைக்கு போய் இனிமே நான் இத தொடமாட்டேன், எனக்கு இது தேவையில்லைங்கிற உங்க நோக்கத்தை அந்த பெட்டிக்குள்ள செலுத்துற மாதிரி கற்பனை பண்ணணும். அதனால என்ன ஆகும்? இது ஒரு சுய கட்டளை மாதிரி. நீங்க அந்த பொருளுக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுக்கறீங்க. அடுத்த முறை நீங்க அந்த சிகரெட் பெட்டியை தொடும்போது உங்க ஆழ்மனசுக்கு நீங்க பதிஞ்சு வச்ச அந்த எண்ணம் ஞாபகத்துக்கு வரும். அது ஒரு உடல் ரீதியான தூண்டுதலாகி உங்க மன உறுதியை அதிகப்படுத்தும். ஓகே, இது கிட்டத்தட்ட நம்ம பார்த்த அந்த சுண்டு உரல் டெக்னிக் மாதிரி தான். ஆனா ஒரு பொருளை வச்சு செய்றோம். வேற என்ன இருக்கு? அடுத்தது பிராட்காஸ்டிங். பிராட்காஸ்டிங் இதுதான் நீங்க கேட்ட மனரீதியான தொடர்பு. ஒருத்தருக்கு மனசால செய்தி அனுப்புறது. ஆமா, இப்ப நிறைய பேருக்கு இது கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி, சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தோணலாம். ஆமா, எனக்கும் அப்படித்தான் தோணுது. காத்துல எண்ணத்தை அனுப்புறதா? இத புத்தகம் எப்படி விளக்குது? புத்தகம் இத ஒரு டெலிபதி ஃபோன் கால் மாதிரி சொல்லல. இத ஒரு தீவிரமான நோக்கத்தை ஒருமுகப்படுத்துறதா சொல்லுது.
புரியல. ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் நடுவுல ஒரு வார்த்தை கூட பேசாம ஒரு புரிதல் இருக்குமே, ஆமா, ஒரு உள்ளுணர்வு ரீதியான தொடர்பு. அதே மாதிரி ஒரு ஆழமான இணைப்ப உருவாக்குறத பத்தி தான் இது பேசுது. ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்க அன்பானவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு மனசார நினைக்கிறது கூட ஒரு விதமான பிராட்காஸ்டிங் தான். இது ஒரு அன்பான எண்ணத்தை அனுப்புற பயிற்சி. சரி, அடுத்தது? இது இன்னும் விசித்திரமா இருக்குமேன்னு நினைக்கிறேன். ஆமா, இதுதான் இதுலயே அட்வான்ஸ்ட் லெவல். மேம்பட்ட விழிப்புணர்வு பயிற்சி. என்ஹான்ஸ்ட் அவேர்னஸ் எக்ஸசைஸ். கேட்கவே பயங்கரமா இருக்கு. இதுல உங்க உணர்வை ஒரு உயிரில்லாத பொருளுக்குள்ள செலுத்தி அந்த பொருளோட பார்வையில இருந்து உலகத்தை பார்க்க முயற்சி பண்ணணும். என்னது? உதாரணத்துக்கு, நீங்க ஒரு நாற்காலியா மாறி உங்க மேல இருக்கிற அழுத்தம், உங்க மரத்தோட கடினத்தன்மை இதையெல்லாம் உணர்ற மாதிரி கற்பனை பண்ணணும். ஒரு நிமிஷம், நான் ஒரு காஃபி மகா மாதிரி காஃபியோட சூட்டை உணர முயற்சி பண்ணலாமா? இது கேட்கவே விசித்திரமா இருக்கு. இதுல என்ன பாயிண்ட்? ஹாஹா, இது ஒரு தீவிரமான பயிற்சி தான். இதோட நோக்கம் நம்ம நான்கிற அகங்காரத்தை உடைக்கிறது. ஓ, நாம இந்த உடம்பு மட்டும்தான், இந்த மனசு மட்டும்தான் நினைக்கிற எல்லைய தாண்டி நம்ம உணர்வு எங்க வேணாலும் பயணிக்க முடியும்னு புரிய வைக்கிற ஒரு பயிற்சி இது. நம்ம விழிப்புணர்வை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு வழி. ஓகே, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இது வெறும் படிச்சுட்டு வைக்கிற புத்தகம் இல்ல, ஒரு வாழ்க்கை முறைக்கான பயிற்சி பட்டறைன்னு நல்லா புரியுது. நிச்சயமா, இது ஒரு செயல்முறை கையேடு. அதுவும் இதுல ஒரு முக்கியமான நெறிமுறை இருக்கு. என்னது? இந்த உள்ளுணர்வு சக்திகளை ஒரு விளையாட்டுக்காகவோ அகங்காரத்துக்காகவோ இல்ல அடுத்தவங்கள கட்டுப்படுத்தவோ பயன்படுத்த கூடாதுன்னு கடுமையா எச்சரிக்கிறாங்க. ம் ஆக்கப்பூர்வமான நல்லது செய்யற நோக்கங்களுக்கு மட்டும் பயன்படுத்தினாதான் இந்த திறன் வளரும், இல்லனா அது மறைஞ்சிடும்னு சொல்றாங்க. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, சில்வா அல்ட்ரா மைண்டுங்கிறது நம்ம மூளைய பரபரப்பான பீட்டா நிலையிலிருந்து அமைதியான ஆல்பா நிலைக்கு மாத்தி, ஆமா, அங்க நம்ம பிரச்சனைகளை தீர்க்க, மனத்தடைகளை நீக்க, ஏன் நம்ம உணர்வுகளோட எல்லையையே விரிவுபடுத்துறதுக்கான ஒரு முழுமையான பயிற்சி கையேடு. மிக சரியா சொன்னீங்க. இதுல இறுதி இலக்கு என்ன தெரியுமா? என்ன? நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தை கண்டுபிடிக்க ஒரு உயர் நுண்ணறிவுடன் தொடர்பை ஏற்படுத்துறது தான். ம் உங்க வாழ்க்கை தற்செயலா நடக்கல, அது உங்க எண்ணங்கள்ல இருந்து தான் உருவாகுதுங்கிற ஒரு ஆழமான உண்மையை இது புரிய வைக்குது. உங்க உள்மன நிலை தான் உங்க வெளி உலக வாழ்க்கையை உருவாக்குது. இந்த புத்தகத்திலிருந்து ஒரு மேற்கோள் என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. சொல்லுங்க. ஒவ்வொரு எண்ணமும் ஒரு பிரார்த்தனை, மேலும் அவை அனைத்துக்கும் பதிலளிக்கப்படுகிறது. இது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஆமா. அப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனையை இங்க விட்டுட்டு போறோம். சரி. ஒருவேளை அந்த மேற்கோள் உண்மைன்னு ஒரே ஒரு நாளுக்கு நீங்க முழுசா நம்புறீங்கன்னு வச்சுப்போம். ம் அன்னிக்கு எந்த எண்ணங்களை ரொம்ப கவனமா தேர்ந்தெடுப்பீங்க? எந்த எண்ணங்களை உங்க மனசுக்குள்ள நுழையவே விடாம தடுப்பீங்க? இத எட்டு சிந்தித்து பாருங்க.